ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சபதி சாஹிருத பாலக சேதனா, சபதி சாஹிருத பாலக சேதனா, நிஷிச்சரான்வயஜா கில பூதனா, நிஷிச்சரான்வயஜா கில பூதனா, व्रजवधूष्विह केयमिति क्षणं, व्रजवधूष्विह केयमिति क्षणं, विमृशदीषु भवन्तमुपाददे, विमृशदीषु भवन्तमुपाददे, सपदि साहृद बालकचेतना, निशिचरान्वयजा किल पूतना, सपदि साहृद बालक चेतना, निशिचरान्वयजा किल पूतना, व्रजवधूष्विह केयमिति क्षणं, विमृशदीषु भवन्तमुपाददे, व्रजवधूष्विह केयमिति क्षणं, विमृशदीषु भवन्तमुपाददे. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஹிருத பாலக சேதனா, பல குழந்தைகளின் உயிரை பறித்தவளும், நிசிச்சர அன்வயஜா, அரக்கர் குலத்தில் உதித்தவளுமான சா பூதனா, அழகி வேடம் பூண்டிருந்த அந்த பூதனை, விரஜவதூஷு, ஆயர்பாடி பெண்டிரெல்லாம், இக இயம் காயிதி, இங்கு வந்துள்ள இந்த பெண் யார் என்று, கணம் விம்ருஷதீஷு, கணப்பொழுது ஆலோசித்து கொண்டே இருக்கும்போது, சபதி சட்டென்று, பவந்தம் உபாததே கில, உன்னை கையில் எடுத்து கொண்டு விட்டாள் அல்லவா. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சபதி சாஹிருத பாலக சேதனா, நிஷிச்சரான்வயஜா கில பூதனா, व्रजवधूष्विह केयमिति क्षणं, विमृशदीषु भवन्तमुपाददे. அவள் பூத்தனா என்ற பெயரை உடைய அரக்கி, பல குழந்தைகளின் உயிரை பறித்தவள். பூத் என்றால் பவித்திரமான, ந என்றால் இல்லாத, பவித்திரமில்லாதவள், கொடியவள் என்பது அவள் பெயரிலேயே இருக்கிறது. அழகியாக வேடம் போட்டு கொண்டு வந்து அந்த பூதனா கோபியர்களெல்லாம் இங்கு வந்துள்ள இவள் யார் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே, கணப்பொழுதில் சட்டென்று உன்னை கையில் எடுத்துக்கொண்டு விட்டாள் இல்லையா என்று பட்டதிரிகள் கேட்கிறார்.